ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இதில் கிட்டத்தட்ட 12வது ஸ்லோகத்துலேருந்தே பகவான் ஆத்மானுடைய ஆற்றல் பற்றி ஆழமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆத்மா இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கும்போது அது என்ன நிலையில் இருக்குது, என்னெல்லாம் அதனால செய்ய முடியும், என்னெல்லாம் செய்ய முடியாதுன்னு, இந்த சம்சாரத்துலேருந்து விடுபட்டு ஒரு முக்தாத்மாவான பிறகு அதனுடைய உண்மையான ஆற்றல் எப்படி இருக்கணும் பகவான் சொல்லிட்டு வராரு. எதுக்கு இது பகவான் நமக்கு சொல்லணும், எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா நான் அப்படின்ற இந்த சொல்லே ஆத்மாவை தான் குறிக்குது. அப்போ இந்த நான்ற ஆத்மாவனுடைய உண்மையான ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சாதான் அது இப்படி இந்த சம்சாரத்தில் பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சியில் மாட்டிக்கிட்டு கட்டுப்பட்டு எவ்வளோ கஷ்டப்படுதுன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ தான் நம்மளும் இந்த சம்சாரத்துலேருந்து விடுபடணுன்ற அந்த ஒரு ஆசை அதுக்கான முயற்சியை எடுப்போன்றதுக்காக தான் பகவான் ரொம்ப ஆழமாக இறங்கி ஆத்மாவனுடைய ஆற்றல் பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நமக்கு. அதை எடுத்து இப்போ நம்ம 15வது ஸ்லோகத்தினும் அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். பஹிரந்தஷ்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத் அந்த ஆத்மஸ்வரூபமானது, அந்த ஆத்மாவனுடைய நிலையானது பூதானாம் பஞ்சபூதங்கள்லையும் பஹிஹி அந்தஹச்ச வெளிலேயும் உள்ளேயும் இருக்கிறது தான் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஆத்மாவனுடைய ஸ்வரூபமே அதனோட உண்மையான நிலையே பஞ்சபூதங்களுக்கு வெளிலேயும் உள்ளேயும் இருக்குது அப்படின்ட்டு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் இருக்க முடியும் வெளிலேயும் இருக்க முடியும் அப்படின்னா, அதாவது இந்த பஞ்சபூதங்கள், இந்த பிரகிருதி இதெல்லாம் தாண்டி தான் முக்தின்ற இந்த இடமே இருக்கு. அப்போ இந்த முக்திக்கு போகணும்னா அந்த பஞ்சபூதங்கள் பிரகிருத்திலாம் தாண்டி தான் ஆத்மா போகணும் இல்லையா? அந்த போய் தான் அது முக்தாத்மாவாகும். அதனால பஞ்சபூதங்களுக்கு வெளியேயும் உள்ளது அப்படின்னு. இது முக்தாத்ம நிலை. ஆனால் இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கும்போது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலுக்குள்ளே தானே இந்த ஆத்மா இருக்கிறார். அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது சம்சார தசையில், அதாவது பத்த திசையில் அப்படின்னு. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சரம் சரம் ஏவச்ச. அச்சரம்னா அசையாதவராக இருக்கார், அதாவது முக்தாத்மாவாக இருக்கும்போது. ஏன்னா முக்தாத்மாவாக இருக்கும்போது கை கால்கள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அதெல்லாம் இல்லாமல் இருந்த இடத்துலேருந்தே எல்லா செயல்களையும் செய்ய முடியும். சரம் ஏவச்ச. ஆனால் அதே சமயத்தில் இந்த உடல் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கையை நகர்த்தி காலை நகர்த்தி தலையெல்லாம் நகர்த்தி தான் எல்லா செயல்களையும் செய்ய முடியும் இல்லையா? அதனால் அப்படி ஒரு நிலைமை. அடுத்து சூக்ஷ்மத்வாத். இந்த ஆத்மா தான் ரொம்ப நுண்ணியது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நுண்ணியதுன்னா, அந்த நெல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நெல்லோட நுனி அதை 100 பங்காக வெட்டி, அந்த 100 பங்கில் ஒன்று எடுத்து அதை 100 பங்காக வெட்டி அதில் ஒரு பங்கை எடுத்தால் அதை விட சின்னதாக இருக்குமா இந்த ஆத்மா, அவ்வளோ நுண்ணியது. தத் அவிஜ்ஞேயம், அது அறியப்படாதவராகவே இருக்கார் இந்த ஆத்மா. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுண்ணியதாக இருக்கிறதுனால இப்போ இந்த உடல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது, கை கால் எல்லாமே பார்க்க முடியுது. ஆனால் அது அவ்வளோ நுண்ணியதாக இருக்கிறதுனால நமக்கு அதை பற்றி அவ்வளோ சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாமையே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தூரஸ்தம் அந்திகேச்ச தத்து. தூரஸ்தம்னா ஆத்ம ஞானம் வளரணும்னு அதுக்கு தேவையான 20 பண்புகள் பகவான் சொன்னார் இல்லையா? 7வது ஸ்லோகத்துலேருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும். அந்த பண்புகள் இல்லாதவருக்கு ஆத்மா ரொம்ப எங்கேயோ தூரத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது போல் அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஆனால் அந்திகேச்ச ரொம்ப அருகிலேயே இருக்க மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னா, பகவான் சொன்ன அந்த 20 பண்புகள்லாம் யார் வளர்த்துக்கிறாங்களோ, யாருக்கு அந்த பண்புகள் இருக்கோ அவங்களுக்கு ஆத்மா ரொம்ப சுலபமாக ரொம்ப அருகிலேயே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் பகவான் பத்த திசையிலையும் முக்த திசையிலையும் ஆத்மாவுக்கு உண்டான வித்தியாசங்களை எடுத்து சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.